சார் உண்மையிலே எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அவங்க தான் என் கையை பிடிச்சிடுத்து அப்படி நடந்துட்டாங்க. விஸ்வநாதன், உங்க மேல என்ன தப்பு இல்லைன்னு எனக்கு. எங்கடா வந்த? என் மனைவி கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டு இப்ப என்ன நாடகம் வந்திருக்கியா? போடா வெளியே. செந்தில் இவன் சொல்றத நம்பாதீங்க சரவணன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இவனை பார்த்துட்டு பொறுமையா இருக்க சொல்றீங்க. போடா வெளியே. சார் இல்ல சார், சத்தியமா சொல்றேன், நான் உங்க மனைவி கிட்ட தப்பா நடந்துக்கல. அப்ப என் மனைவி உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாளா? யார்? செந்தில் 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 தப்பு அவர் மேலே இல்லை. உண்மையிலேயே தப்பு அவர் மேலே இல்லை. அப்படின்னா கங்கா தான் அவரை. கங்கா இவன் பின்னாடி போனான்னு சொல்றீங்களா? கங்கா இவன் மேல ஆசைப்பட்டான்னு சொல்றீங்களா? அது வேண்டாம், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்களா என் கங்காவை தப்பா நினைச்சீங்க? எப்படி 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 கங்காவை பத்தி நீங்க தப்பா சொல்லலாம்? கூட்டிட்டு வந்த மாப்பிள்ள தானே, அதான் ஓ மனைவி மேல பழிய போட்டு இவனை நியாயப்படுத்த பாக்குறான். இல்லம்மா, போதும் சரவணன், போதும். இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. செந்தில், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்களை எவ்வளவு பெரிய டாக்டர் மதிச்சு. யாரு டாக்டர்? இவனா? இவன் நம்மளை ஏமாத்த வந்தவன். அடிச்சு துரத்துக்கிடா இவனை. அம்மா இந்த 2 நாள் இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு நானே போயிடுறேன். ஏய், நீ என்னடா தீக்கிறது? எங்க வீட்டு பிரச்சனையை எங்களுக்கு தீர்த்துக்க தெரியாதா? ஐயா, நான் சொல்றது. போடா 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 போடா. வீட்டுல இருக்க பொம்பளைங்களை சுத்தி சுத்தி வர்றது, டாக்டர்ல பேர்ல கும்மால அடிக்கிறது, இப்பதான்டா உன் யோகியதை என்னன்னு உன் நண்பனுக்கு தெரியுது. இல்லைங்க, நான் சொல்றது. செந்தில், நீங்க அவசரப்படுறீங்க. டேய், என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். போடா போடா வெளியில. மிஸ்டர் கந்தசுவாமி, போடா போடா. டேய், போடா. அடிக்காதே ஐயா. ஒண்ணுமே தெரியாத என் பேத்தி மேல வீண் பழிய சுமத்தி ரூம்ல அடைச்சு வச்சாரு. முதல்ல அவரை இங்கிருந்து அனுப்புங்கய்யா. போடா. நான் என்ன சொல்றேன்? இந்த 2 நாள் பொறுத்துக்குங்க. இந்த வீட்டு பிரச்சனையெல்லாம் நான் முடிச்சிட்டு. போடா போடலங்க. அதுக்கு தாண்டா ராமச்சந்திர ஆச்சாரியரை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். அவர் பார்த்துப்பார். நீ போடா போடா வெளியில. யாரை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடிவு பண்ணிட்டீங்க? இவரையா? இவர் இந்த வீட்டை விட்டு போயிட்டா பிரச்சனை உங்களுக்கு தான். ஐயா, அவன் எங்க வீட்டு பொண்ணு மேலேயே. வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். நான் இந்த வீட்டில் இருக்கிறத விட இப்ப இவர் இந்த வீட்டில் இருக்கிறதா முக்கியம். ரத்தத்தை தொடச்சுக்கங்க. நல்லவங்க ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. பூஜையால மட்டும் இங்க நடக்கிறத தடுக்க முடியாது. அது இவருடைய மனோ தத்துவ முறையால தான் முடியும். அன்னைக்கு நான் இந்த வீட்டுல பூஜை செஞ்ச போது என் பூஜையில ஏதோ ஒரு தடங்கல் ஏற்பட்டுச்சு. அப்ப இவர் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தாரே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இவர் தனியா சந்திச்சு மேல என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் ஒரு மனோ தத்துவ டாக்டர் மட்டும் இல்ல, அமெரிக்காவில் படிச்சு அங்கேயே கோல்டு மெடல் வாங்கினவர். அது மட்டும் இல்ல, உலகத்தின் தலை சிறந்த மனோ தத்துவ மேதை பிராட்லியுடைய முதல் சிஷ்யர் இவர்தான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை தான் இப்ப நீங்க வெளியே அனுப்ப பாக்குறீங்க. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? ஐயா, சும்மா இருங்க தம்பி. உங்க மனைவி மேல ஒரு பழி சுமத்திட்டாருங்கிறதுக்காக அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்த பாத்தீங்களே, உங்க மனைவி உயிரை காப்பாத்துறதுக்காக இவர் தான் உயிரை பணைய வச்சிருக்காருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? உங்க கங்கா பிழைக்கணும்னா இந்த சரவணா சாகணும். அதுதான் விதி. நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்குல்ல? சரவணா, என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க. உங்க கங்கா பிழைக்கணும்னா இந்த சரவணா சாகணும். அதுதான் விதி. நான் சொல்ல போற விஷயத்தை மனசை கொஞ்சம் திருடப்படுத்திட்டு கேளு செந்தில். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி துர்காவோ இல்லை வேற யாரோ அல்ல.
சந்திரமுகியாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உன் மனைவி கங்காதான். நீ எனக்கு ஃபோன் பண்ணி என்னை இங்கே மறுபடியும் வர வச்சப்போ இந்த வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் துர்கா தான் காரணம்னு சொன்னேன். ஆனால் நான் இங்கே வந்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே நடக்கிற சம்பவங்களுக்கும் துர்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனால் இந்த வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு மேலே சந்திரமுகி ரூமில் யாரோ பாடுறதும் சலங்கை கட்டி ஆடுறதும் நான் கேட்டேன். என்னுடைய சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தம் நின்றுடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டில் யார் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு நாள் உன் மனைவி கங்காவை நான் சந்திரமுகி அறை கூட்டிட்டு போனேன். அந்த அறையில தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவை அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. She was in a psychic vibration. அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு, சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்லை, கங்காதான். இதை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கத்தான் காணாம போன சந்திரமுகியோட சலங்கியை கங்கா கிட்ட காட்டி அது சந்திரமுகியோட சலங்கியே இல்லைன்னு வேணும்னே போய் சொன்னேன். கங்கா, இதை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, இது அது இல்லை. அப்போ கோபத்தில் சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். கங்கா, இதை பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஓகே ரிலாக்ஸ். இதுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஆமா செந்தில், கங்கா அப்பப்போ சந்திரமுகியா மாறுறா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி. நாம பத்திரிகைகளில் படிக்கலையா, 20 வயசு பொண்ணு 60 வயசு கிழவி மாதிரி பேசுறா, 5 வயசு பையன் இறந்து போன தாத்தா மாதிரி நடந்துக்கிறான்னு. இதுவும் அதே மாதிரி தான். இது எங்க மருத்துவ ரீதியில சொன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது ஒருவர் இன்னொருவரா மாறும் தன்மை, எ பொசஷன் ஸ்டேட். கங்கா இந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கா. எப்பவும் குறும்புத்தனமாக இருக்கிற கங்காவுக்கு இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கத்தான் உங்கள் சின்ன மாமாவை கூட்டிக்கிட்டு அவள் பிறந்த ஊரான ஏலூருக்கு போனேன். நமக்கெல்லாம் கங்காவோட சந்தோஷமான ஒரு பக்கம்தான் தெரியும், அவளுடைய இன்னொரு பக்கம். அதாவது சின்ன வயசில் அவள் அனுபவித்த கொடுமைகள் அவள் ஊருக்கு போன பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கங்காவோட அப்பா ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனாலே அவரோட ஜாதிகாரங்க அவரை ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டாங்க. கங்காவோட அப்பா இறந்து போன பிறகு அந்த பணத்தை கூட ஊருக்குள்ளே எரிக்க அந்த ஊர் ஜனங்க விடலை. ஊர் ஜனங்க ஒவ்வொருத்தருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அந்த பணத்தை எரிக்க விடுவோன்னு பஞ்சாயத்தில் சொன்னதுனால வேற வழி இல்லாமல் கங்காவோட அம்மா அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அவமானத்தில் அவங்க சத்தும் போயிட்டாங்க. இறந்து போன அந்த 2 பேர் உடலையும் கங்கா முன்னாலே அந்த ஊர்க்காரங்க பெட்ரோல் ஊற்றி அங்கேயே எரிச்சிட்டாங்க. கண்ணு முன்னாலேயே தன் தாய் தந்தை கிடந்த கொடுமையை பார்த்த கங்கா கோபத்தில் ஆவேசமாக பண்ணையாரை தாக்கி மயக்கம் அடைஞ்சா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு, ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர். சின்ன வயசுலேயே பெத்தவங்களை இழந்த கங்காவை அவளுடைய பாட்டி தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தாய் தந்தையை இழந்த கங்கா பாட்டி சொன்ன பழைய கதையெல்லாம் கேட்டுதான் வளர்ந்தா. அவள் எந்த கதையை கேட்டாலும் அந்த கதையில் வர்ற கதாபாத்திரமாகவே தன்னை நினச்சிக்கிற மனோபாவம் அவளுக்கு அந்த சின்ன வயசுலேயே இருந்ததுன்னு நான் அங்கே போன பிறகு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். கங்கா 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. பாட்டி பற்றியே நினச்சிட்டு இருந்த கங்கா பரீட்சைக்கு படிக்காமல் தூக்கம் இல்லாமல் ராத்திரி எல்லாம் நடக்க ஆரம்பித்தா. மறுநாள் ஸ்கூல்லே எக்ஸாம் எழுதாமல் ஆன்சர் ஷீட்டை தூக்கி போட்டு ஒரு பைத்தியக்காரை மாதிரி ஓடின கங்காவை இன்னும் மறக்கலைன்னு அந்த கிளாஸ் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. அவளுடைய உடம்புக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாமல் அதை குணப்படுத்தாமலே அவளுடைய பாட்டி அவளை விட்டுட்டாங்க. பாட்டி இறந்த பிறகு கங்கா தன்னுடைய தனிமையிலிருந்து தன்னை காப்பாற்றிக்க குறும்புத்தனமாக மாறினான். சின்ன வயசுல அவள் கேட்ட அந்த பழைய கதைகள், அந்த கதாபாத்திரங்கள் அவள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தனால்தான் இந்த அரண்மனையை வாங்க உன்னை வற்புறுத்துறான். கங்காவோட குறும்புத்தனமான அந்த குணம்தான் அவள் சந்திரமுகி அறைக்கு போகிறதுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு. அவளுடைய பிறவி பலகீனம்தான் சந்திரமுகி கங்காவை அடையிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. இப்படி ஒரு மாற்றத்தை என் மனைவிட்டு நான் எப்பவும் பார்த்ததே இல்லையே. சந்திரமுகியா மாற கங்காவுக்கு உன்னுடைய தூக்கத்துடைய ஆழம், நீ எப்போ தூங்குவே, எப்போ முழிச்சிப்பே எல்லாமே தெரியும். தன் மேலே யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன் புடவையை தானே எரிச்சு எல்லாருடைய கவனத்தையும் துர்கா பக்கம் திருப்பி விட்டான். அன்னைக்கு மாடியில் பிரியாவுக்கு தோத்துட்டு போனது கங்காதான். காஃபியில் விஷம் கலந்ததும் கங்காதான். ஃபிஷ் டேங்க் தொழிலே உன்னை கொல்ல பார்த்ததும் கங்காதான். இப்போ இவர் மேலே கற்பழிப்பு பழி போட்டதும்
உன் மனைவி கங்கா தான். ஏன் 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 செந்தில் கங்கா சந்திரமுகியா மாறும்போது அவ தன் காதலன் குணசேகரன் நான் நினைக்கிறது இப்போ அதே குணசேகரன் வீட்டில் குடியிருக்கிற இந்த விஸ்வநாதனை தான். பிரியா இவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு பிரியாவை கொலை பண்ண முயற்சி பண்ணான். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு இவர் மேலே இப்படி ஒரு பழி சுமத்துனா இந்த கல்யாணம் நின்றுடுங்கிறதுக்காகத்தான் நேத்து அப்படி நடந்துக்கிட்டேன். சரி, என்ன எதுக்கு 2 முறை கொலை பண்ண பார்த்தா? கங்கா சந்திரமுகியா மாறும்போது அவ தன் காதலன் குணசேகரனா நினைக்கிற இந்த விஸ்வநாதனை அடையிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரு? கங்காவோட புருஷன் நீ. அதனால்தான் உன்னை சாவடிக்கணும்னு 2 தடவை முயற்சி பண்ண. ஃபிஷ் டேங்க் விழுந்த அன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சோன்னு வீட்டில் எல்லாருமே பதட்டமாக இருக்கும்போது எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அமைதியாக வந்த கங்காவை நான் பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் உணர்ந்தேன். அவளை சுயநினைவுக்கு கொண்டு வரத்தா நான் சத்தம் போட்டு துர்காவை கூட்டிகிட்டு போய் ஒரு அறையில் அடைச்ச கங்கா பற்றி எல்லா உண்மைகளும் அவகிட்ட சொன்னேன். கங்கா குணமடைகிறதுக்காக 1 தடவை இல்லை 100 தடவை வேணும்னாலும் நான் பழி ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னு துர்கா என்கிட்ட சொன்னான். துர்கா பழியை ஏற்றுக்கிட்டா கங்கா சுதந்திரமா சந்தோஷமா நடமாட ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையும் செய்கிற அந்த சந்திரமுகியோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆச்சாரியருடைய பூஜையும் மீறி நானே அந்த ராஜாவா சந்திரமுகி முன்னாடி நின்னேன். எப்போ நான் ராஜாவா முன்னாடி போய் நின்னேனோ அந்த நிமிஷமே அவ என்னத்தான் அந்த வேட்டையான் ராஜான்னு முழுசா நம்பிட்டான். வர்ற துர்காஷ்டமி அன்னைக்கு அந்த ராஜாவை கொலை செஞ்சு பழி தீர்த்துக்கிறது அவளுடைய லட்சியம்னு அவ என்கிட்டயே சொன்னான். சந்திரமுகியோட இந்த லட்சியம் நிறைவேறலைன்னா நம்ம கங்கா நம்ம கிடைக்க மாட்டான். அப்படின்னா வர துர்காஷ்டமி அன்னைக்கு அவ கொலை பண்ண போறது? எஸ். அவ அந்த வேட்டையன் ராஜாவை நினைச்சிட்டு இருக்கிறா என்னத்தான். சந்திரமுகியோட இந்த லட்சியம் நிறைவேறலைன்னா அவ தன்னைத்தானே அழிச்சுக்குவா. அதனால சாக போறது சந்திரமுகி இல்லை, நம்ம கங்கா தான். இந்த போராட்டத்திலே நான் கங்காவை காப்பாற்ற போறேனா இல்லை என்னையே நான் இழக்க போறேனா தெரியாது. இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா சந்திரமுகிங்கிற ஒரு கேரக்டர் தன் உடம்புக்குள்ள வந்துட்டு போறத பாவம் நம்ம கங்காவுக்கு தெரியாது. செந்தில், செந்தில், கதவு திறங்க. யாரு கதவு வெளியே தாப்பா போட்டது? அது துர்காவா இருக்கும். இது பாருங்க, என் புடவை யாரோ கிழிச்சிருக்காங்க. அதுவும் துர்காவோட வேலை தான் இருக்கும். துர்கா? ஆமா, நேற்று டான்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ஞாபகம் இல்லை டாக்டரே, ஒரே தூக்க கலக்கமா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அட விஸ்வநாதன், எப்போ வந்தீங்க? காஃபி டீ ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல பரவாயில்ல. வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளைக்கு ஒரு காஃபி கொடுக்க கூட இந்த வீட்டில் ஆள் இல்லை. இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இப்போ கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல பாத்தியா? என்ன கொடுமை சரவணனது. சரவணா, நான் உன்னை அழிக்க பார்த்தேன். ஆனா நீ உன் நண்பனுக்காக உன் உயிரையே கொடுக்க முடிவு பண்ணிட்ட. சொந்த பிள்ளைங்களே பெத்தவங்களை பார்த்து நீங்க யாரு, எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குற இந்த காலத்துல உன்னை வளர்த்து ஆளாக்கின குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன் உயிரையே தியாகம் பண்ண நீ துணிஞ்சிட்டியே. உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன். இது வரைக்கும் யாரு முன்னாடியும் தலகுனியாத இந்த அகிலாண்டேஸ்வரி முதல் முறையா ஓ முன்னாடி தலை வணங்குற. என்ன மன்னிச்சிடு சரவணா. 10 மாசம் நான் சுமந்து பெத்தெடுக்க வேண்டிய பிள்ளைய அந்த ஆண்டவன் எனக்கு பெறாமலேயே கொடுத்துட்டான்.